வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்கோட இன்வெர்டர் ஃப்ரிட்ஜு போர்டு இது பார்த்தீங்கன்னா. இதில் வந்து ஒரு நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான். இந்த இதுக்கு இந்த ஐசி மாற்றி போட முடியுமா அப்படிங்கிறது கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதை பற்றின ஒரு இது தான், கிளாரிஃபிகேஷனுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்சங்கோட டபுள் டோர் போர்டு. இதில் வந்து தனித்தனியாக இருக்காது போர்டு. கம்ப்ரஸர் இன்வெர்டர் போர்டு. இந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கோடு போடுறதெல்லாம் ஹை வோல்டேஜ் லைன். எதுக்காகனா இது வந்து இன்வெர்டர் போர்டு. ஓகேங்களா? இன்வெர்டர் போர்டு. இது கம்யூனிகேஷன் போர்டு. இது சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஜாக் வந்து இந்த மாதிரி வரும் பட்டையாக. ஓகேங்களா? இது நார்மல் மாதிரி வராது. இது லேட்டஸ்ட் மாடல் கொஞ்சம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி அந்த ஐஜிபிடி வந்து பாருங்கள். 6 ஐஜிபிடி போட்டிருக்காங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஐஜிபிடி மெத்தடு. ஐபிஎம் இல்லை, அதுக்கான டிரைவர் ஐசி, அதோட கண்ட்ரோலர். ஓகேங்களா? இது சிக்னல். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐசி வந்து நம்ம வந்து ஒரு ஐசி வந்து மாற்றிருக்கோம். இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி சின்ன ஐசி கிடைக்கலன்னா இந்த மாதிரி போட முடியுமான்னு. இப்போ நம்ம போட்டிருக்க ஐசி எதுக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி போர்டு இருக்குல்ல, இட்டாச்சி போர்டுக்கு வர கம்ப்ரஸருக்கு வர ஐஜிபிடி. இங்கே பாருங்கள் 6 ஐஜிபிடி. இதை தூக்கி இதில் போட்டு இப்போ பண்ணியிருக்கோம். இது பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த கம்ப்ரஸர் அவுடோரோட டிசி ஃபேன் மோட்டருக்கு வர 6 ஐஜிபிடியும் யூஸ் பண்ணலாம், கம்ப்ரஸருக்கு வரது யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக இருக்கும், இது ஆம்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு, அவுட்புட்டு, அந்த கேட்டு, எமிட்டர், கலெக்டர் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு. பண்ண முடியும். பட் இந்த மாதிரி வந்து கம்ப்ரஸருக்குள்ள ஐஜிபிடி மட்டும் தான் போட முடியும். நார்மல் ஐஜிபிடிலாம் நம்ம போட முடியாது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சிமிலர் வித்தியாசம் இருக்குது. அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி கம்ப்ரஸருக்கு வர 6 ஐஜிபிடி எடுத்து நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். என்ன இது மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னென்னா, சில டைம் வந்து மற்ற இது போகிறது ஏதாவது வீக்காக இருந்ததுன்னா மற்ற இது போகுமே தவிர இது போகாது. ஏன்னா இது கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சென்சார் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணும்போது ஒரு தடவை ரெட் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடும் எப்பவும் போல். பாருங்கள், ஹீட்டர் ரிலே ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லைட்டு கண்டினியூவாக எரியணும். இதை ஒன் டைம் பிளிங்க்னு கொடுத்தாங்க. சாம்சங்கில் ஒன் டைம் பிளிங்க் வந்ததுன்னா ஐபிஎம் ஐசி ஃபால்ட்டு. ஐபிஎம் ஐசியாக இருந்தால் ஐபிஎம் ஐசி, ஐஜிபிடியாக இருந்தால் ஐஜிபிடி. கம்ப்ரஸர் சைடு ப்ராப்ளம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ. பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.